எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சூர்யா. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீடியோ. ஓகே, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது அது மட்டும் இல்லை, நாளைக்கு என் பர்த்டே. அதுக்கு இன்றைக்கி என்னோட அட்வான்ஸ் பர்த்டே. அதுவும் கூட ஒரு காரணம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் எப்படி ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறேங்கிறது. அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் பர்த்டேக்கு எனக்கு நடந்த சம்பவங்கள். ஓகே, நான் எப்படி ரெக்கார்ட் பண்ணேங்கிறத பார்க்கலாம் வாங்க. சரி, என்கிட்ட இருக்கிறது பெரிய கேமராலாம் இல்லை, சாதாரண ஃபோனு. அப்புறம் அந்த நிற்கிறதுக்காடி இந்த ஸ்டாண்டு. இது ஒன்றும் பெரிய ஸ்டாண்டாக வச்சுட்டா இல்லை, சில பேரெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னென்னு ஒரு சாதாரண செல்ஃபி ஸ்டிக் தான் இது. இப்போது நான் இப்போ மைண்ட் வேஸ்ட் போயிட்டா, யார் சாமி அவன் அப்படின்னு சில பேர்லாம் மைண்ட் வேஸ்ட்டில் ஓடி நிற்கும். அவனும் பெரிய யூடியூபெல்லாம் கிடையாது, சாதாரண யூடியூபர் தான். ஓகே, என்கிட்ட மைக்கெல்லாம் கிடையாது, சும்மா சாதாரணமாக பேசலாம். நான் வேறு ஃபேன் வேறு ஆஃப் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா ஜூன்னு சொல்கிறதில்ல, இப்போ தான் ஃபேன்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். இருக்குது பயங்கரமாக. ஆனால் எனக்கு காற்று சத்தம் மட்டும் நிற்க மாட்டேங்குது. இப்போதைக்கு 47 தான் இருந்தது, 46 ஆயிடுச்சு. யாரோ அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, யாருன்னு தெரியல. ஆனால் ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணால் நல்லாயிருக்கும். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுத்தேன். இப்போ நான் எது மாதிரி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஃப் வச்சு அதை கவுட்டு வச்சுருக்கேன். இதை ஸ்டாண்டாக இது புதுசு, அதுவும் பாட்ஸாக போட்டுச்சுனால கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், பார்த்துக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்களா, என் அம்மா என்னோட அட்வான்ஸ் பர்த்டே கொடுத்துருக்க கிஃப்ட்டு காப்பு. வா வலிக்குது. இது கரெக்டான நல்லது. ஓகே, என்னன்னு பார்த்தீங்களா, நான் வெறும் டைலெலாம் உட்கார மாட்டேன், வாயிலெலாம் உட்காருவேன். வெறும் டைல் உட்காரா எனக்கு பிடிக்காது. இதுதான் என் அந்த பக்கம் ஏதோ ப்ளூ கலர் டஸ்ட்டு தெரியல, அது என் டஸ்ட் தான், புதுசாக வாங்க டஸ்ட்டு. ஓகே, கொஞ்சம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் பண்ணி அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ரீசெண்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். தெரியும், இவன் என் வீடியோக்குன்னா ஊருக்கு போயிருந்தோம். அப்புறம் ஸ்கூல் வேறு வந்தேன். இப்போ சம்மர் ஹாலிடேஸ் வேறு. அது என் பர்த்டே சம்மர் வருது. என்னோட போன வருஷம் நான் அந்த சம்பவங்கள் கிஃப்ட்ஸ் எல்லாம் காட்டினேன். ஓகே, வெயிட் ஃபார் 5 minutes. ஓகே, ஸோ இப்போ கூட என் ஸ்டாண்டை தான் வச்சுருக்கேன். இதான் என் கபோர்டு. நான் பயத்தில் தான் இருக்கேன். ஓகே, பார்த்துக்கோங்க. என் ட்ரெஸ்ஸு, நான் படிக்கிற ஸ்டப்ஸு, நான் குளிக்க கூட இல்லை. ஓகே, ஸ்டப்ஸ்லாம் காட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சாரி, ஆச்சு எனக்கு பர்த்டேயில் எனக்கு என் அம்மா அப்பா வாங்கி தந்த ஒரு கிஃப்ட் தான் இது. ஸ்கெட்ச் பென்னு.
அப்போ தான் முதல் எனக்கு ஸ்ட்ரெச் பண்ணி வச்சது. என் சிஸ்டர் நிலா தெரியும்னு நினைக்கிறேன். அவள் தான் என்னோட கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது. என்கிட்ட இன்னொரு கிஃப்ட்டை தைச்சது என்னோட கசின் தந்தது. ஆனால் இப்போ அதை எடுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அதை வாயால் சொல்லுவேன், நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. நியான் கலர்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் 48 கலர் பேக்கெட்டு அமேசானில் கிடைக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க. லிங்கில் என்னால் தர முடியாது. என் அம்மா அப்பா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நானும் இதோட சாதாரணமாக இருக்கும். ஆனால் இது அமேசானில் அவைலபிளாக இருக்கும். நியான் கலர்ஸு நீங்கள் வேணால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எங்கே வாங்கினாலும் பார்த்தா இது கூட நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கிக்கலாம். ஆனால் இது எங்கள் அம்மா கடையில் வாங்கிட்டாங்க. இப்போ வேறு என்ன? சரி, இந்த பக்கத்தில் கொஞ்சம் வேர்க்கிறத பார்த்து என் அம்மா பார்த்தா என் அம்மா பண்ணாங்க. ஒன்று எடுத்துக்கேன். நாளைக்கு என் பர்த்டே மே 10 புதன்கிழமை. நாளைக்கு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. நீங்கள் என் பர்த்டேக்கு நீங்கள் பண்ண நீங்கள் கொடுக்க மிகப்பெரிய கிஃப்ட்டே எல்லாருக்கும் நம்ம சேனல் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கேளுங்க. ரெக்வஸ்ட் தான் பண்ணுங்கள், திட்டாதீங்க. இதெல்லாம் அவங்க மனசு கஷ்டமாயிடும். அப்புறம் அதுக்கு ஒரு தோணுச்சுன்னா பண்ணுங்கள், எல்லாம் பண்ணாதீங்க போனால். ஆனால் நீங்கள் இந்த சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஓகே, நான் ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு தான் இருக்கும். ஒரு நான் வீடியோ எடுக்கும்போதுலாம் ஹாரர் ஸ்டோரிஸ் தான் வைப்பேன். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரம் சூர்யா.